டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு டிஐஒய் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அதை பார்த்துட்டு பேசலாம். ஸோ இதான் நம்ம செட்டப். ஹேய் சுனா போனா சொல்லுங்க, என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாண்டா. வணக்கம் திரு. வணக்கம் 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 வணக்கம். சொல்லுங்க, என்ன வேணும்? பாக்யலட்சுமி சீரியல் போட. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து இங்கே சமைச்சிட்டு இருக்கப்ப அவங்க சீரியல் பார்க்க முடியும்னு கவலைப்பட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் ஹாலுக்கு வந்து பார்த்துட்டு திருப்பி போவாங்க. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த செட்டப். ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறது, அதாவது ஃப்ரம் ஹார்ட்வேர்ல இருந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மாதிரி எப்படி இதை செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட போர்டு. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரேம் மாதிரி எடுத்துருக்கோம். இது வந்து பழைய டிவி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்னெட் மவுண்ட் பண்ணுறதுக்காக சும்மா ப்ளூ கலர் வச்சு அங்கே மேக்னெட் வச்சுருக்கோம். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வெல்க்ரோ வச்சுருக்கோம். இங்கே டிஸ்பிளே வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஸ்பெரி பை மாடலுக்கு வந்துடும். இங்கே எல்சிடி டிரைவர் போர்டு. இந்த இடத்துல நமக்கு ஸ்பீக்கர், நமக்கு என்ன ஸ்பீக்கர் வேணுமோ அதை இங்கே வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவரால் டிசைன். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்சிடி டிரைவர் போர்டு வைக்கிறதுக்கு இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல அப்படி எல்சிடி டிரைவர் போர்டு வந்துடும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராஸ்பெரி பை வைக்கிறதுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதை இங்கே வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் இருக்க பழைய டிஸ்பிளே ஏதாச்சும் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 40 பின் கனெக்டர். ஸோ நீங்கள் ஒரு 40 பின் டிரைவர் போர்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் 40 பின் கனெக்டர் யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே வந்துடும். ப்ராசஸிங்க்கு ராஸ்பெரி பை வந்துடும். டிஸ்பிளே இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு எல்சிடி டிரைவர் போர்டு வந்துடும். ஸோ இப்போ நம்மளோட வாய்ஸ் இன்புட் எடுக்கிறதுக்கு நமக்கு மைக் தேவை. ஸோ மைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் ராஸ்பெரி பைலேயே இங்கே ஆக்ஸ் இன்புட்டில் கொடுத்து நீங்கள் மைக் இன்புட்டும் கொடுக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட ஒரு பழைய எல்சிடி டிரைவர் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் டிசைன் பண்ணியிருக்கேன். பார்க்க கொஞ்சம் கிளம்சியாக இருக்கும், பட் ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டிரைவர் போர்டு இங்கே வந்துடும். ஸோ இந்த மைக் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து நான் சும்மா அமேசானில் சிம்பிளாக வாங்கின மைக்கு. இந்த மைக்கு கூட இந்த டிரைவர் சவுண்ட் டிரைவர் போர்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஹெட்ஃபோன்ஸுக்கும் ஒன்று வந்து மைக்குக்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மைக்கோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினலை டைரெக்டாக இங்கே யூஎஸ்பியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் கூட சால்வ் பண்ணிவிட்டு மைக் இன்புட் கூட ஒரு கெப்பாசிட்டர் வச்சு மைக்கோட இன்புட்டு நம்ம இது கொடுத்துட்டோம். ஸோ இது எப்படி இருக்குன்றதை நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வைஸ். இது வந்து டைரெக்டாக நம்ம யூஎஸ்பியோட பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மைக்கோட இன்புட் வந்து இந்த மைக்கோட இன்புட்டோட இங்கே வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டீட்டெயில் டயக்ராம் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். நீங்கள் அந்த டயக்ராம் பார்த்து அதே மாதிரி சால்வ் பண்ணிங்கன்னா இது ஒர்க் ஆகும். உங்ககிட்ட சப்போஸ் இந்த மாதிரி ஒரு டிரைவர் போர்டு இல்லை என்கிட்ட வந்து மைக்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக மைக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த யூஎஸ்பியை நம்ம டேரெக்டாக ராஸ்பெரி பையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே மைக்கோட இன்புட் வந்துடும். ஸ்பீக்கருக்கு வந்து நான் வந்து 2 இன்ச் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுறேன். அது உங்கள் நீங்கள் 4 இன்ச் 5 இன்ச் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஸ்பீக்கரே ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளூடூத் நீங்கள் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ் இது வெளியே வரும். இதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸ். இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக எல்சிடியோட போர்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ரைட்டுக்கு, பாசிட்டிவ் நெகட்டிவ் லெஃப்ட்டுக்கு. ஸோ இது டேரெக்டாக வந்து இந்த போர்டு ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிஸ்பிளேவோட கனெக்டர், 40 பின் கனெக்டர். ஸோ இந்த கனெக்டர் எடுத்து நீங்கள் டிஸ்பிளே கூட இது வந்து இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவராலாக ஒரு ஒரு கம்ப்யூட்டிங் சிஸ்டம் ஒன்று நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்ககிட்ட பட்ஜெட் இருந்துச்சுன்னா இதுவே நீங்கள் டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளேவாகவும் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து இருக்கிற பார்ட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டச் இல்லாத டிஸ்பிளே எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு இன்புட் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 இது வச்சுருக்கேன். ஸோ இது வந்து கீபோர்ட் இன்புட்டு, இது வந்து மவுஸ் இன்புட். ஸோ இதை வச்சு நீங்கள் ராஸ்பெரி பையை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இது வந்து ஓவரால் ஹார்ட்வேர் பார்ட்டு. ஸோ இதை நான் அசம்பிள் பண்ணி காட்டுறேன். அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இது எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஹலோ கைஸ், வணக்கம். ஸோ நம்ம ஹார்ட்வேர் சிஸ்டம் அசம்பிள் பண்ணுறதை பார்த்தோம். ஒன்றும் பெரிய ஹார்ட்வேர் இல்லை, எல்லாம் சின்ன சின்ன பார்ட்ஸ் தான். அவர் எப்படி அசம்பிள் பண்ணால் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதி அந்த ப்ரோக்ராம் வச்சு வாய்ஸ் பேஸ்டு ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட அடுத்த கட்ட இது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறையா கேள்விகள் இருக்கலாம். ஏன்டா டேய் ஒரு ஐபேடை வாங்கி ஃப்ரிட்ஜில் ஒட்டி விட்டா முடிஞ்சு போச்சு, ஏன் டிஸ்பிளேவோட ஃப்ரிட்ஜு வருது, அதை வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டிஸ்பிளேவோட ஃப்ரிட்ஜு 1,50,000 ரூபா வருது. ஐபேடை வாங்கி ஒட்டினாலும் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளோட வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோ இல்லை ஆப்பிளோட வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோ அதுதான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணால் அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நம்ம அதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் எப்படி ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேலை செய்யுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுறப்ப ஏன் நான் அந்த பக்கம் போகாமல் இப்படி செய்யலாம் அப்படின்னு முடிவெடுத்தேன் அப்படின்றது வரும். அதுக்காக நம்ம டோட்டலாக டிஸ்கார்ட் பண்ணுற முடியாது கூகுளையோ இல்லை ஆப்பிளையோ இல்லை அமேசான் அலெக்ஸாவையோ இல்லை எதையோ. பட் அதை எப்படி நம்ம வந்து ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ஏஐ வாய்ஸ் அசிஸ்டண்ட்டோட ஜென்ரலான ஒரு சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னா வேக் வேர்ட் டிடெக்ஷன், அடுத்தது ஸ்பீச் ரெகக்னிஷன், அதுக்கப்புறம் ஸ்பீச் சிந்தசிஸ், இதுக்கு நடுவில் உங்களோட நேச்சுரல் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்கில்ஸ், அதாவது உங்களுக்கு உங்களோட இன்புட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது எப்படி எப்படிலாம் ரெஸ்பாண்ட் பண்ணலாம், அந்த அந்த ஸ்கில் செட் எல்லாம் அந்த வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நம்ம எப்படி கொடுத்து அதை பண்ணுறது தான் அது. ஸோ நீங்கள் இதில் ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீச் ரெகக்னிஷனும் ஸ்பீச் சிந்தசிஸும் வந்து ரொம்ப கஷ்டம் இந்த சென்ஸ் பண்ணவே முடியாதுன்னு கிடையாது. ஆனால் நம்மக்கிட்ட அதுக்கான கேப்பபிலிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மக்கிட்ட டேட்டாவும் கிடையாது, அந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட ப்ராசஸிங் பவரும் கிடையாது, பட்ஜெட்டும் கிடையாது. ஸோ இந்த வேக்வேர்ட் டிடெக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஓகே கூகுள்னு சொல்கிறீங்கல்ல, அது ஒரு வேக்வேர்ட் டிடெக்ஷன். அடுத்தது வந்து ஹே அலெக்ஸான்னு சொல்கிறீங்க, இல்லை ஹே சிரின்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஏஐ அசிஸ்டண்ட் கூட நீங்கள் ஒரு கான்வர்சேஷனை இனிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிகர் வேர்டு தான் அது. ஸோ நீங்கள் அதை கொடுத்த உடனே அது என்ன பண்ணும், எந்திரிச்சு நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை வாங்கி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யும். இதில் கேட்ச் என்ன அப்படின்னா, அதுக்கு எப்படி தெரியுது நீங்கள் அதை கூப்பிடுறீங்க அப்படின்னு. இப்போ நம்மளை பேர் சொல்லி ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா நம்ம சப்கான்ஷியஸாக நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருப்போம். எப்போ அவங்க நம்ம பேரை சொல்கிறாங்களோ அப்போ அதை நம்ம கேட்டுட்டு டே சொல்கிறா அப்படின்னு சொல்லி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். அண்டர்லைங் ஃபேக்ட் என்னன்னா நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதே மாதிரி அந்த அசிஸ்டண்ட்டும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கும். அது எப்படி கேட்கும் அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு வாய்ஸ் இன்புட்டையும் எடுத்து இது ஹே கூகுளா இல்லையா, இது ஹே கூகுளா இல்லையா அப்படின்றத அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பெரிய பெரிய அமேசான் இல்லை கூகுள்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா, இதெல்லாம் நாங்கள் லோக்கலாகவே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, உங்களோட ஃபோனில் தான் இதோட ப்ராசஸிங் எல்லாமே நடக்கும், இது வந்து எங்களோட சர்வருக்கு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது 100% அவங்க வந்து அஷூரன்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க கொடுத்தாங்கன்னா ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு 100% அஷூரன்ஸ் யாருமே கொடுக்கறது கிடையாது.
ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் என்னன்னா கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு டைலாக்டில் பேச பேச இந்த சிஸ்டமை நீங்கள் ரொம்ப ரிஃபைன் பண்ணணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபீட்பேக் வாங்கி 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 உங்கள் மாடலை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணும். ட்ரெயின் பண்ணாதான் அவங்க குடுக்குற சொல்யூஷன், அதாவது ஒரு வேர்ல்டுல இருக்க எல்லா மக்களுக்கும் போய் சேர்ற அளவுக்கு சொல்யூஷன் குடுக்குறாங்கன்னா, அப்போ அவங்களுக்கு எப்பேர்ப்பட்ட டேட்டாஸ்லாம் தேவை, எப்பேர்ப்பட்ட ப்ராசஸிங் பவர் தேவைன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க, இல்ல யாரோ உங்க ஃப்ரெண்ட் யார்கிட்டயோ ஒருத்தவங்க கிட்ட போயி கடைக்கு போய் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்றீங்க. அவங்க போய் பொருள வாங்கிட்டு வந்து உங்க கையில குடுத்துட்டாங்க. குடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அவங்க போனதுக்கப்புறம் பார்க்குறீங்க, உங்க வண்டிய காணோம். அவங்க வந்ததுக்கப்புறம் கேட்குறீங்க, "என்ன ஆச்சு?" அப்படின்னோனே, "நான் வண்டிய வந்து உங்க வண்டிய எடுத்துட்டு போய் தான் நான் வாங்கிட்டு வந்தேன்னு" சொல்றாங்க. ஓகேவா? ஸோ, இப்ப என்னன்னா, உங்களுக்கு தேவையான விஷயத்த சீக்கிரம் செய்றதுக்காக, உங்ககிட்ட கேட்காமயே ஒரு சில முடிவுகள் அவங்கள எடுக்குறாங்க. ஓகேவா? இந்த இடத்துல, "ஓகே, நீ வண்டி எடுத்துட்டு போன. எனக்கு நோ ப்ராப்ளம். எல்லாம் ஆல் குட்." நீங்க அவங்க வண்டி எடுத்துட்டு போன நேரம், நீங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆயிடுது, ஏதாச்சும் ஒண்ணு ஆயிடுது அப்படின்னா, திருப்பி அது உங்க தலைல தானே வந்து விழும். பட் அதே அவங்க உங்ககிட்ட கேட்டுட்டு போயிருந்தாங்கன்னா, நீங்க அதுக்கு ஏத்த மாரியான ஒரு டெசிஷன் மேக்கிங் நீங்க பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க குடுக்குற ஒரு கிளாஸே. அதாவது என்னன்னா, உங்களோட சேவைய தரத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்காக நாங்க சில விஷயங்கள்லாம் செய்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சில விஷயங்கள்லாம் அவங்க என்ன செய்றாங்கன்றது நமக்கு தெரியாது. ஓகேவா? இப்ப 100% என்கிட்ட இருந்து நீங்க ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படின்னா, "எனக்காக இத நீ செய்ப்பா" அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்ககிட்ட சொல்றீங்கன்னா, நீ என்கிட்ட இருந்து என்ன வாங்குற? நீ என்ன செய்ற? என்கிட்ட திருப்பி கொண்டு வந்து என்ன குடுக்குற? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சா தான், உங்க கிட்ட இருந்து என்ன வெளிய போச்சுன்றதே உங்களுக்கு புரியும். ஸோ இதெல்லாம் தெரியாமயே நம்ம நெறையா குடுத்துட்டு இருக்கோம். இது 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 பிரைவசி நெறையா இந்த டாபிக் பத்தி பேசினா போய்க்கிட்டே இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்டின்னா, இந்த வேக் வேர்ட் டிடெக்ஷன மட்டும் லோக்கலைஸ் பண்றோம். அதாவது என்னன்னா, "ஹே கூகுள்" அப்டின்றத உங்களோட வேக் வேர்ட் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் சூனாபானான்னு வச்சிருக்கேன். ஸோ "ஹேய் சூனாபானா" அப்டின்னு சொன்னா இது ப்ராஜெக்ட் சூனாபானா தானே. "ஹேய் சூனாபானா" அப்டின்னு சொல்ட்டா, அதுக்கப்புறம் அது அது டிடெக்ட் பண்ணிட்டு, அதுக்கு அப்புறம் உங்களோட இன்புட் எடுத்துட்டு கூகுளுக்கு போகும். ஓகேவா? ஸோ, நம்ம வந்து அண்டர்லைங் கூகுள் ஏபிஐஸஸ் தான் யூஸ் பண்றோம். டிரான்ஸ்கிரிப்ட் பண்றதுக்கோ, இல்ல எது பண்றதுக்கோ. ஆனா, அது போறதுக்கு முன்னாடி உங்க கையில ஒரு ஸ்விட்ச் இருக்கு. ஸோ, எப்ப நீங்க "ஹேய் சுனாப்பானான்னு" சொன்னதுக்கப்புறம் அது ரெஸ்பாண்ட் பண்ணுதோ, அதுலேருந்து உங்களோட டெசிஷன்ஸ் எல்லாமே கான்ஷியஸ் டெசிஷனா இருக்கும். ஏன்னா, அதுக்கப்புறம் நான் பேசுறது எல்லாமே கூகுள் கேட்க போறாங்க அப்படின்றது உங்க மைண்ட்ல இருக்கும். ஸோ, அந்த மாரியான ஒரு விஷயத்த எப்படி செய்றது? ஏன்னா, இத நான் கொண்டு போய் என் கிச்சன்ல வைக்க போறேன். எங்க அம்மா, அப்பா எல்லாம் இருக்காங்க. ஸோ, இதெல்லாம் யோசிக்கிறப்ப, சரி இந்த மாரி ஒண்ணு செஞ்சா எப்படி இருக்கும்? அப்படின்றதுல தான் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ, இத நான் சிம்பிளா செய்றது எப்படி அப்படின்னு நான் காட்டுறேன். இதுல நெறையா குறைகள் இருக்கலாம். பட் ஒரு விஷயத்த நம்ம 100% பெர்ஃபெக்ட்டா செய்யணும்னு நெனச்சா, அந்த விஷயத்த ஆரம்பிக்கவே முடியாது. ஸோ, அதான் வாட்டர் ஃபால் மெத்தடாலஜிலேருந்து நமக்கு அஜைல் மெத்தடாலஜி வந்ததுக்கு காரணமே. ஸோ, நம்ம ஒரு ஐட்ரேட்டிவ் அப்ரோச்சா எடுக்கலாம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஒரு புரோட்டோடைப் டிசைன் பண்ணுவோம். அது சரியா வரலாம், வராம போகலாம். இல்ல கொஞ்சம் நல்லா இருக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஐட்ரேட்டிவ் ப்ராசஸ் நம்ம பண்ண அது சரியாயிடும். ஓகேவா? ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா சாரி. ஸோ, இதில இருக்க இந்த வேக் வேர்ட் டிடெக்ஷன் மட்டும் தான் நம்மளோட கன்சர்ன். இது மட்டும் தான் நம்ம லோக்கலா பண்ண போறோம். மீதி எல்லாமே நம்ம கூகுளோட ஏபிஐஸ யூஸ் பண்ண போறோம். ஸோ, அத எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ, இதுக்கு நான் ஜென்ரலா யூஸ் பண்றது என்னன்னா, பைத்தான் புரோகிராமிங் யூஸ் பண்றேன். ஏன்னா, இது ரொம்ப ஈஸி. நீங்க இன்டராக்ட் பண்றதுக்கலாம். அதனால நான் அத யூஸ் பண்றேன். ஸோ, இதில நீங்க மெயினா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு மாடல் ஜெனரேட் பண்ணணும். அந்த மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து 2 கேட்டகரி ஆஃப் அ வேக் வேர்ட் தான் இருக்க போகுது. அதாவது ஒண்ணு என்னன்னா, இப்ப இந்த இடத்துல நீங்க வேக் வேர்ட் வேக் ஆர் நாட் வேக். அதாவது ஹே சூனாபானா நீங்க சொன்னீங்களா? இல்லையா? அப்படின்றது தான் கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, ஹேய் சூனாபானா அப்படின்ற ஒரு அந்த வேக் வேர்ட நீங்க அது வந்து ஒரு 3 செகண்ட் ரெக்கார்டிங்கா இருக்கலாம். அத வெவ்வேற ஃபார்மேட் இன் த சென்ஸ் ஃபைல் ஃபார்மேட் கிடையாது. வெவ்வேற மாடுலேஷன்ல நீங்க அத சொல்லணும். சொன்னதுக்கு அப்புறம், அத வந்து நீங்க ஒரு பேக்கிரவுண்ட் நாய்ஸோட சேர்த்து சொல்றது, இந்த மாரி நீங்க நெறையா மாடுலேஷன்ல நீங்க அத வந்து சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். அது வந்து வேக் வேர்ட். ஓகேவா? அத நீங்க வந்து டெஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ட்ரெய்னிங் டேட்டா. இந்த ட்ரெய்னிங் டேட்டான்றது என்னன்னா, எதெல்லாம் நான் வேக் வேர்ட் எப்படின்னா, இப்போ உங்க வீட்ல கிச்சன்ல வைக்கிறீங்க அப்படின்னா, மிக்ஸி ஓடுற சத்தம், மோட்டர் ஓடுற சத்தம், சமைக்கிற சத்தம், இல்ல டிவி ஓடுற சத்தம், இல்ல நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே பேசிட்டு இருக்க கான்வர்சேஷனு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு 3 செகண்ட் கிளிப்பா ஒரு ஒரு சங்க் ஆஃப் டேட்டாவ நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு,
அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி இந்த மாடலை இந்த 2 செட் ஆஃப் டேட்டாவுக்கு ட்ரெயின் பண்ணுறீங்க. ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த மாடல் எடுத்துட்டிங்கன்னா உங்களோட வாய்ஸ் இன்புட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மாடலுக்கு அகேன்ஸ்டாக அது எவால்வேட் ஆகி இது வேக்கா இல்லை நான் வேக் வேர்டா அப்படின்றது சொல்லும். வேக் வேர்டாக இருந்தால் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத உங்களோட வாய்ஸ் டேட்டாவை எடுத்து நீங்கள் கூகுளுக்கு அனுப்பிச்சு கூகுள் கிட்ட வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணி வாங்கி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சுக்கலாம். ஸோ அதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு மாடல் ஜென்ரேஷன் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாடல் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 கைண்ட் ஆஃப் டேட்டா தேவைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டேட்டா. ஸோ இது எல்லாமே வந்து ஹே சுனாப்பானான்னு நான் சொன்னதோட வேரியேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்குது. அதே மாதிரி இங்கே ட்ரெய்னிங் டேட்டா. இது எல்லாமே ஆம்பியன்ட் சவுண்ட்ஸ். ஓகேவா? என் வீட்டில் இருக்க ஆம்பியன்ட் சவுண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு ஜேசான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். இந்த ஜேசான் பேர் data.json. ஸோ இந்த ஜேசானில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த ஃபைல் பாத் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ட்ரெய்னிங் டேட்டா அப்படின்னா இதை வந்து லேபிள் 0 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் டேட்டாவுக்கு அந்த ஃபைல் பாத் கொடுத்துட்டு லேபிள் 1 அப்படின்னு இருக்கும். இந்த ஜேசானை நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல சிம்பிள் ஜென்ரேட் ஜேசான் நான் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் அது என்ன பண்ணுன்னா 2 டைரக்டரி அக்சஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரெய்னிங் டேட்டா பாத் வந்து ட்ரெய்னிங் டேட்டான்ற ஒரு டைரக்டரி, அடுத்தது டெஸ்ட் டேட்டா பாத் அப்படின்றது டெஸ்ட் டேட்டா தான் டைரக்டரி, ஜேசான் ஃபைல் பாத் வந்து data.json. அப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த ட்ரெய்னிங் டேட்டா பாத் அதாவது இந்த டைரக்டரிக்குள்ளே இருக்க எல்லா ஃபைலையும் ஆக்சஸ் பண்ணி அந்த ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு ஜேசான் டாக்குமெண்ட் போட்டுரும். ஓகேவா? ஸோ அது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதோட ஃபைல் பாத் என்ன, அதோட லேபிள் என்ன அப்படின்றத இந்த ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் மாடல் அப்படின்னு சொல்கிற இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பைத்தான் ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுன்னா நீங்கள் எந்த வாய்ஸ் டேட்டாவை எடுத்துக்கிட்டாலும் ஒரு கான்வர்சேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எம்எஃப்சிசி அப்படின்ற ஒரு கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும். இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளான ஒரு நியூமரிக்கல் டேர்ம்ஸில் எப்படி வந்து ஒரு வாய்ஸ் டேட்டாவை நம்ம இன்டர்பிரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது தான். இதை நீங்கள் என்ன நினச்சிக்கலாம்னா ஒரு நம்பர்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பேசுகிறது எல்லாமே ஒரு நம்பராக இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்கள்கிட்டேருந்து வர இன்புட்டை எடுத்து இந்த நம்பருக்கு அகெயின்ஸ்டாக எவால்வேட் பண்ணிவிட்டு இதுக்கு மேட்ச் ஆச்சுன்னா ஆமாம் மேட்ச் ஆச்சு, மேட்ச் ஆகலையா இல்லை மேட்ச் ஆகலை, அதுதான் இது பண்ண போகிற ஒரே வேலை. ஸோ இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல எக்ஸ்ட்ராக்ட் ஃபீச்சர்னு ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா எம்எஃப்சிசிஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜேசான் ஃபைலில் இருந்து தான் நம்மளுக்கு தேவையான ஃபைல்லாம் எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் இங்கே ட்ரெயின் அண்ட் சேவ் மாடல்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து மாடலை ட்ரெயின் பண்ணி சேவ் பண்ண போகுது. இதுக்கு வந்து நான் இந்த மாடலை ட்ரெயின் பண்ணுறதுக்கு நம்ம எந்த கோடும் எழுத வேணாம். இதுக்கெல்லாம் ஏற்கனவே நமக்கு வந்து பேக்கேஜஸ் இருக்குது. அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த டென்சர் ஃப்ளோ, இந்த கெரஸ் பேக்கேஜ் இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி இதை இன்டர்பிரேட் பண்ணி டேட்டாவை இன்டர்பிரேட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடலை க்ரியேட் பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ இதை ஜஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இப்படி ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சர்டைன் செட் ஆஃப் மாடல் ஃபைல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதை நான் வந்து வெவ்வேறு இதுக்கு ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது மெயின் என்னென்னா வாய்ஸ் கிளாசிஃபிகேஷன் மாடல்னு இருக்குல்ல, இதுதான் இந்த மாடல். ஸோ இது ட்ரெயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹை ப்ராசஸிங் பவர் தேவைப்படும். ஸோ நீங்கள் ட்ரைனிங் எடுத்து கொண்டு போய் ராஸ்பெரி பையில் பண்ணக்கூடாது. இதில் ட்ரெயின் பண்ணி நீங்கள் ஒரு மாடல் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி அந்த மாடல் ஃபைலை எடுத்து கொண்டு போய் ராஸ்பெரி பையில் போட்டிங்கன்னா அது ஜஸ்ட் எவால்வேஷன் மட்டும்தான் பண்ணும். ஸோ அதிலே ட்ரெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறப்ப இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஈபாக் அப்படின்வாங்க. ஸோ இந்த இம்போர்ட் பண்ணுற எல்லா பேக்கேஜஸும் ஒரு ஏஐ பேஸ்டு பேக்கேஜஸ் தான். அது என்ன பண்ணுன்னா அந்த மாடலை ஜென்ரேட் பண்ணுறப்போ நீங்கள் கொடுத்துருக்க எல்லா டெஸ்ட் டேட்டாவையும் ட்ரைனிங் டேட்டாவையும் அந்த மாடலுக்கு அகேன்ஸ்டாக எவால்வேட் பண்ணி இட் வில் ஸ்டார்ட் லேர்னிங். ஸோ அது கொடுத்துருக்க டேட்டா வந்து ஒவ்வொரு தடவையும் லேர்ன் பண்ணி பார்க்கும். இது வேக் வேர்டாக இல்லையா, நம்ம கரெக்டாக சொல்கிறோமா இல்லையான்றதை ஜென்ரேட் பண்ணும். அந்த ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு பேர் தான் ஈபாக். ஃபஸ்ட் டைம் அது லேர்ன் பண்ணும், செகண்ட் டைம் லேர்ன் பண்ணும், இந்த மாதிரி லேர்ன் பண்ண போய்கிட்டே இருக்கும். ஸோ அதோட டிசையர்டு ஈபாக் வந்து இது வந்து ஹைலி வந்து ட்ரையல் அண்ட் எரர் தான். நம்ம வந்து கரெக்டாக இது வந்து 100 டைம்ஸ் வந்து படிச்சதுன்னா கரெக்டாக படிக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அதை நீங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் தான் பண்ணி பார்க்கணும். ஸோ எனக்கு வந்து 75ல் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து நம்பர் ஆஃப் ஈபாக்ஸ் வந்து 75ன்னு கொடுத்துருக்கேன்.
நீங்கள் பாட்டுக்கே இது 1000 ஈபாக்ஸ்னு போட்டால் அது பயங்கரமாக படிக்கும் அப்படின்னு கிடையாது. அந்த ஏஐ மாடலே ஓவராக படிச்சதுன்னா அதிபுத்திசாலித்தனமாக போயிட்டு குழம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அதுக்கு அதிக நம்பர்ஸ் கொடுக்கறது வந்து வேஸ்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் உங்களுக்கு எது பெட்டராக சூட் ஆகுதோ அந்த நம்பர்ஸை கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் இப்படி ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாடல் ஃபைல் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ நம்மக்கிட்ட வந்து இன்னொரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், இந்த engine.py அப்படின்றது. ஸோ இந்த engine.py என்ன பண்ணும் அப்படின்னா எவ்ரி 3 செகண்ட்ஸ் நம்ம மைக்ரோஃபோன்லேருந்து வர இன்புட்டை அது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு வைல் லூப் போட்டிருக்கும். ஸோ வைல் ஆஃப் ட்ரூ அப்படின்றப்ப இது திருப்பி திருப்பி இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். வந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரெக்கார்டட் ஆடியோவை எடுத்து இந்த ப்ரெடிக்ட் வாய்ஸ் கேட்டகரிக்கு கொடுத்துட்டு அந்த ட்ரெயின்டு மாடலோட பாத்தையும் இந்த ஆடியோவையும் கொடுத்தோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரெடிக்டட் லேபிள் கொடுக்கும். அடுத்தது என்ன பண்ணுறோம், அந்த ப்ரெடிக்டட் லேபிள் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தால் அது வேக்வேர்ட், அப்படி இல்லைன்னா அது நான் வேக்வேர்ட். அவ்வளோதான். ஸோ இது அவ்வளோ சிம்பிள் தான். ஸோ இப்போ இந்த ப்ரெடிக்டட் லேபிள் 1 அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் காட்டுறப்ப என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்கும். நீங்கள் அதுக்கப்புறம் ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் தான் அது அடுத்தது போகும். ஸோ இந்த ஆமா இல்லை அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கும் நம்ம கூகுள் கிட்ட தான் போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த அது ஏன்னா நம்மளோட மாடல் வந்து 100% கரெக்டாக தீர்மானிக்குமான்றது எனக்கு தெரியாது. நான் எவ்ரி 3 செகண்ட்ஸ் கூகுளை ஹிட் பண்ண முடியாது. அப்போ என்னோட மாடல் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 தடவை 5 தடவை தப்பாக சொன்னால் கூட 5 தடவை தான் நான் கூகுள் கிட்ட போக போகிறேன். கரெக்டாக? ஸோ அதை நம்ம வந்து ரிஃபைன் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு கம்மியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக பண்ணலாம். ஸோ இப்போ ஆரம்பிக்கிறதுக்காக நமக்கு அந்த ப்ராம்ப்ட் ஒன்று வச்சுருக்கோம். அந்த ப்ராம்ப்டையும் நம்ம லேட்டர் ஸ்டேஜஸில் தூக்கிடலாம். இப்போ என்னென்னா இந்த ப்ரெடிக்டட் லேபிள் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வந்ததுக்கப்புறம் இந்த வேவ் ஃபைலை வந்து ப்ளே பண்ணும். இந்த வேவ் ஃபைல் என்னென்னா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது. இதை நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். எவ்வளோ காமெடியாக எவ்வளோ ஃபன்னியாக வைக்க முடியுமோ அவ்வளோ ஃபன்னியாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் சவுண்ட் ஃபைல் அவ்வளோதான். நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த ரெஸ்பான்ஸ் ஆடியோவை இஸ் ஈக்குவல் டு ரெக்கார்ட் ஆடியோ ஃபார் அக்கா அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அக்கா வேறு யாரும் இல்லை, கூகுள் தான். ஸோ கூகுள் அக்காவுக்கு நம்ம வந்து வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ட் இஸ் ஈக்குவல் டு கூகுள் அக்கா டாட் கன்வெர்ட் ஆடியோ டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா இது கூகுள் அக்கா கிட்ட இங்கே கொடுத்த வாய்ஸை அப்படியே கொடுத்து அதை வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றும். இதை நம்ம எங்கே எழுதியிருக்கோம்னா இங்கே கூகுள் ஏபிஐ இன்ட்ராக்ஷனில் எழுதியிருக்கோம். ஸோ இதுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிறது சிம்பிள். இந்த கூகுள் க்ளவுடில் இருந்து இந்த ஸ்பீச் இன்ஜினை நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா உங்களுக்கு ஒரு அத்தன்டிகேஷன் கீ தேவை. ஓகேவா? இந்த அத்தன்டிகேஷன் கீயை எப்படி நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா நேராக கூகுளுக்கு போயிடுங்க. போயிட்டு cloud.google.comக்கு போயிடுங்க. ஸோ நம்ம இங்கே வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணிக்கணும்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிக்கணும். இப்போ நான் என்னென்னா சதீஷ் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நேராக அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு இந்த ஐஎம் அட்மின்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ்லாம் எடுத்துக்கிட்ட ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கும். நீங்கள் இதை வந்து உங்களோட ப்ரோக்ராமில் லோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த க்ரெடென்ஷியல்ஸை வச்சு நீங்கள் அத்தன்டிகேட் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் ஏபிஐயோ இல்லை இந்த ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஏபிஐயோ நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஏபிஐ வந்து ஸோ இந்த மாதிரி இங்கே எக்ஸ்ப்ளோர் ஏபிஐஸ்க்கு போயிட்டு இங்கே எனேபிள்டு ஏபிஐஸ் போயிருக்கீங்கள, ஸோ
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எனேபிள்டு ஏபிஐஸ் இருக்கும். இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் ஏபிஐஸ், உங்களோட ஸ்பீச் டு டெக்ஸ்ட் ஏபிஐஸ், ஸோ இதெல்லாம் இங்கே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதுக்கு போயிட்டு கிளிக் பண்ணி எனேபிள் ஏபிஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஏபிஐ வந்து உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு எனேபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சர்வீஸ் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி செட்டப் பண்ணுறது, இல்லை ஸ்க்ராட்ச்லேருந்து எங்களுக்கு வேணும், நான் புதுசாக ஒன்று செட்டப் பண்ணணும், அது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் அது ஒன்று தனி வீடியோவாக சொல்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நான் உங்களுக்கு தனி வீடியோவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் இந்த ஏபிஐ இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த கன்வெர்ட் ஆடியோ டு டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களோட credential.json இங்கே வந்து கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட டிரான்ஸ்கிரைப் பண்ண டெக்ஸ்ட்டை நீங்கள் இதுக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் டிரான்ஸ்கிரைப் பண்ண டெஸ்ட்டு திருப்பி உங்களுக்கு வந்து இன்ஜினுக்கு திருப்பி இங்கே வந்துடும். நீங்கள் அந்த இதை வச்சுக்கிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷனில் வந்து ஆமாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத வச்சு அது யூடியூபாக இருந்துச்சு அப்படின்னா யூடியூப்லேருந்து யூஆர்எல் எடுத்து அந்த யூஆர்எலை ஜஸ்ட்டு ப்ளே பண்ண போகிறேன். இப்போ பாக்யலட்சுமி சீரியல்னால் பாக்யலட்சுமி சீரியல் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணு, இந்த இந்த ஹாட் ஸ்டார்லேருந்து இந்த யூஆர்எல் ஆக்சஸ் பண்ணி அந்த பாக்யலட்சுமி சீரியலை போடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜென்ரலான ஒரு பேசிக்கான ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம இதை வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா நம்ம என்ன வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். சரி, ஓப்பன் ஹாட் ஸ்டார், இப்போ நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் கிட்டே பேசுகிறீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியல் போடணுன்னா என்ன பண்ணுவீங்க? ஓப்பன் ஹாட் ஸ்டார்னு சொல்லுவீங்க. அப்புறம் ஹாட் ஸ்டாருக்குள்ளே போயிட்டு பாக்யலட்சுமி நீங்கள் தான் தேடி போடணும். ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப நீங்கள் ஜஸ்ட்டு கமெண்ட் சொன்னால் போதும், அது வாய்ஸ் பேஸ்ட் ஆக்சஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ நீங்கள் கொடுக்குறப்ப இதில் வந்து நீங்கள் கூகுளோட நேவிகேஷன் சிஸ்டம், அதாவது கூகுள் மேப்ஸையும் இன்டெகிரேட் பண்ணிவிட்டு ரூட் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ்லேயே சொல்லலாம். எனக்கு வந்து வேளச்சேரியிலேருந்து பாரிஸ் போகிறதுக்கு ரூட்டு போடு அப்படின்னா அது அவ்வளோ அழகாக ரூட்டு போட்டு உங்களுக்கு காட்டிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே நீங்கள் இதில் செய்யலாம். ஸோ இதில் எல்லாமே நம்ம கூகுளோட அசிஸ்டண்ட், அதாவது கூகுளோட ஏபிஐஸ் தான் யூஸ் பண்ணுறோம். பட் வி நோ எப்போ வந்து கூகுளோட ஏபிஐ கிட்ட நம்ம போகிறோம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே ஒரு கான்ஷியஸான டெசிஷனாக இருக்கணும் அப்படின்றது தான். இப்போ நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு டெமோ பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு நான் அந்த இன்ஜினை ரன் பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆப்டிமைசேஷன் நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன், ட்ரைனிங் தான் வருது. ஸோ அது என் வாய்ஸை கேட்டுட்டு தான் இருக்குது, இருந்தாலும் அது கண்டுபிடிக்கல. ஓகே பாருங்கள், நம்ம பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஹே சுனாப்பானா, சொல்லுங்கள், என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாண்டா. ரைட்டு, சொல்லுங்கள், என்ன வேணும்? ஒரு யூடியூப் வீடியோ போடேன். हाय एवरीवन, आप सबका हाँ, फिर से एक नए वीडियो पे। ஸோ இப்போ வந்து நான் ஜென்ரலாக வந்து ஒரு யூடியூப் வீடியோ போடேன் அப்படின்ன உடனே இது நேராக யூடியூப் வீடியோவுக்கு போயிடுச்சு. ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு யூடியூப் வீடியோ போடேன் அப்படின்றதுக்கு அப்புறம் நம்ம வந்து என்ன வீடியோ வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ராம்ப்ட் வைக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை ஏற்கனவே வச்சுருந்தேன். ஸோ ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணி விட்டேன், இது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்காக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே விஷயத்தை நான் இப்போ இந்த ப்ராம்ப்டை எடுத்துட்டேன். ஸோ நான் எதுக்காக இதை காட்டுறேன் அப்படின்னா நம்மக்கிட்ட கோடு இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஈஸியாக நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி எப்படிலாம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது பாருங்கள். இது ஒன்றும் பெரிய கம்ப சுத்திரம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ChatGPT யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ChatGPT கேட்டு கேட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிஃபைன் பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஹே சுனாப்பானா, சொல்லுங்கள், என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாண்டா. ரைட்டு, சொல்லுங்கள், என்ன வேணும்? ஒரு யூடியூப் வீடியோ போடேன். என்ன வீடியோ வேணும்? கண்ணான கண்ணே. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது ஸோ
இது ஹேண்டியாக இருக்கும். நம்ம அப்பா அம்மாவுக்குலாம் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க ஜாலியாக இதை வச்சு விளையாடலாம். ஸோ இதை நம்ம அப்படியே மேலே மேலே இது செய்யலாம். இப்போ 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 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நான் வந்து ஒரு கூகுளோட அசிஸ்டண்ட்டு, கூகுள் ஹோமோ இல்லை அமேசானோட அலெக்ஸாவோ வாங்கலை அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் நமக்கு வேணுன்றப்ப அது நம்மளே செஞ்சோன்னா அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனி. ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை ஃபுல்லாக ஓப்பன் சோர்ஸ் பண்ணிவிட்டு இந்த கோடெல்லாம் கூட நான் ஒரு கிட்ஹப்பில் போட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் எடுத்து விளையாடலாம். ஸோ அது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டினீங்க அப்படின்னா நம்ம அதை செய்யலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை எண்ட். இது ரொம்ப ஒரு ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் எடுத்த மாதிரி இருக்குது. பட் எனக்கு இவ்வளோ தான் தெரியும். எனக்கு ரொம்ப பெருசாலாம் பேச தெரியாது. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுவோம். வி ஷுட் இன்ஸ்பயர் அதர்ஸ். ஓகேவா? அதுக்காக தான் இந்த இது எல்லாம் இந்த டிஐஒய் எல்லாமே. ஸோ என்கிட்டேருந்து வர வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன்னா எனக்கு டே ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2 நாளில் முடிச்சிடலாம். ஆனால் எனக்கு 1.5 மாதம் ஆச்சு. ஏன்னா எனக்கு வேலைக்கு நடுவில் நான் சாட்டர்டே சண்டேல எப்பயாச்சும் டைம் கிடைக்கிறப்ப தான் இதெல்லாம் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம எப்படி இன்னும் ரிஃபைன் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாச்சும் டிஐஒய் பண்ணலாமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்வோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் யூஸ் பண்ண எல்லா ஐட்டம்ஸோட அமேசான் லிங்க்ஸையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதே மாதிரி நான் இது எல்லாத்தையும் நான் எங்கே படித்தேன், எங்கெங்கெல்லாம் ரெஃபர் பண்ணேன் அப்படின்றது யூடியூபாக இருக்கட்டும், இல்லை கிட்ஹப்பாக இருக்கட்டும், நான் எங்கெங்கெல்லாம் ரெஃபர் பண்ணேன் அப்படின்றதுக்கான லிங்க்கையும் கீழே போடுறேன். நீங்கள் என்கிட்டேருந்து வாங்காமல் நீங்கள் சோர்ஸில் போய் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை படித்து நீங்கள் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இந்த கோடு வாக் த்ரூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு இன்னும் டீட்டெயில்டு வாக் த்ரூ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக சொல்லுங்கள். நம்ம தனியாக ஒரு கோட் வாக் த்ரூவே வச்சு ஒவ்வொரு லைனும் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பேசுவோம். பேசி நம்ம அதை ரிஃபைன் பண்ணி நம்ம அழகாக கொண்டு போகலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி சூனாப்பானா. பாய்.